பழனி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பழனிக்கு அருள் வந்துடுது. ஆட ஆரம்பிக்கிறாரு. சக்திவேலு இத பார்த்துட்டு கொஞ்சம் கூட நம்பல. பழனிய பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. சக்திவேல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் சக்திவேலை அமைதிப்படுத்துறாங்க. எல்லாரும் நல்லபடியா சாமியை கும்பிடுறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காண்டி மேடை அமைச்சிருக்காங்க. சேர்ல அவங்க அம்மாவை உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து சக்திவேலோட அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. போட்டோ எடுத்துக்கிறாங்க. முத்துவேலு அவங்க அம்மாவுக்கு சங்கிலிய போட்டு விடுறாரு. போட்டோவும் எடுக்கிறாங்க. சுமதி அவங்க அம்மாவுக்கு வளையல கிஃப்டா கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. கதிர் சொல்றாரு, யாராவது ஏதாவது சொன்னா நான் பேசிக்கிறேம்மா, நீ போய் உங்க அம்மாவுக்கு கிஃப்ட கொடுமான்னு சொல்றாங்க கோமதி கிட்ட. பாண்டியன் சொல்றாரு, நீ எதுவும் பண்ண வேணாம் கதிரு, அமைதியா இரு. ராஜி குமார் கிட்ட சொல்றாங்க, அண்ணே அப்பத்தாவுக்கு அத்தை வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஏன் பயப்படுறாங்க? அதுவும் மேலத்தாளத்தோட கொடுக்க வேண்டியதானே? இந்த நாளைக்கு வாங்கன்னு தான் சொன்னோம். அதுக்காண்டி இப்படியா ஊரை கூட்டிட்டு வருவீங்க? வெறுப்பேத்துறதுக்கு தானே இந்த மாதிரி பண்றீங்க ராஜி சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிடுறாரு. ராஜி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.